ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஜிஎஸ்க்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஜிஎஸ்சில் வந்து எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா அதில் மொத்தம் 20 கேள்வி கேட்குறாங்க. இதில் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 2 டாபிக் கொடுத்து மொத்தம் 20 கேள்வி கேட்குறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இந்த எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா 10 கேட்கலாம், இல்லை தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் இதில் வந்து 2க்கும் சேர்த்து 10 கேட்கலாம். இல்லைன்னா இதில் 15 அதில் 5ன்னு கேட்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது, அது அவங்க எடுக்கிறவங்கள பொறுத்து தான் இருக்குது. அதனால் எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் படிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. 11th 12th மெயின். 11th 12th நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே 6th to 10th உங்களுக்கு அதுக்குள்ளே கவர் ஆயிரும். இதுதான் வந்து உங்களுக்கு மொத்த எக்கனாமிக்ஸ் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா 6th to 10th வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 11th 12th உள்ளது தான் 6th to 9th இருக்க போகுது. என்ன எக்ஸ்ட்ரா 1-2 பாயிண்ட் இருக்கும், அதுதான் உங்களுக்கு மெயின். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம சேனலில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் டெலிகிராம் சேனல்லேருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலை, ஆனால் டெலிகிராமில் நிறைய பேர் இருக்கீங்க. தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க.